ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய். நம்ம அற்புத சாய்பாபா கோயிலில் வார வியாழக்கிழமை பாபாவுக்கு சிறப்பு ஆரத்தி பூஜை நடக்குது. எல்லோரும் வியாழக்கிழமை கலந்துக்கோங்க. அன்னதானம் நடக்கும். நம்ம வராகி அம்மனுக்கு நாளையிலேருந்து சிறப்பு ஆசாட நவராத்திரி 9 நாள் திருவிழா நம்ம கோயிலில் நடக்கு. இந்த அடுத்து வர்ற 9 நாளும் வராகி அம்மா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் இருப்பாள். 9 நாட்களும் அபிஷேகமும் ஆரத்தியும் நடக்கும். நீங்கள் 9 நாளும் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடலாம். இந்த ஆசாட நவராத்திரி விழா வராகி அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச விழா. அதனால் இந்த 9 நாளில் தேங்காய் தீபம் ஏற்றி நம்ம வழிபட்டோம்னா நம்ம வேண்டியது சீக்கிரமே நடந்துடும். வேண்டுதல் உள்ளவங்க அம்மாவுக்கு நடக்கிற 9 நாள் பூஜையில் ஒரு நாள் பூஜையும் ஏற்றுக்கலாம். இதில் நாளைக்கு காப்பு கட்டுதல் முளைப்பாரி அமைத்தல் நாளைக்கு நடக்க இருக்குது. முளைப்பாரி போட விருப்பம் உள்ளவங்க அம்மா நம்பர் இதில் இருக்குது, தொடர்பு கொண்டு பேசுங்க. ஆசாட நவராத்திரியோட கடைசி நாளான 14ஆம் தேதி பொங்கல் வைக்கிறாங்க, மாவிளக்கு எடுக்கிறாங்க. விருப்பம் உள்ளவங்க வேண்டுதல் உள்ளவங்க நிறைவேறணும் நினைக்கிறவங்க அம்மாவுக்கு பொங்க வச்சு மாவிளக்கு எடுங்க, தேங்காயில் தீபம் போடுங்க. அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவா, உங்களோட வேண்டுதலை சீக்கிரமே நிறைவேற்றி கொடுப்பா. ஆசாட நவராத்திரியோட கடைசி நாளான 9ஆவது நாள் 14/7/24 அன்னைக்கு சிறப்பு யாகம் நடக்கு. அதோட அன்னதானமும் நடக்கு. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். அன்னதானம் நம்ம செய்கிறதுனால நம்மளே அறியாமல் செய்த பாவங்களும் நம்மளோட முன்ஜென்ம பாவங்களும் தீரும். அதனால் இங்கே நடக்கிற அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி செய்யுங்க. நமக்கு ஏற்படுற கண் திஷ்டி, கண் கோளாறு, ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரி பாவங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு ஆசாட நவராத்திரி அப்போ நடக்கிற யாகத்துக்கு யாக ஜாமான் வாங்கி கொடுக்கறது மூலமாக இதிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். அதனால் யாகத்துக்கு யாக ஜாமான் வாங்கி கொடுங்க. திருமண தடை இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அம்மாவுக்கு 108 போற்றி நடந்து குங்கும அர்ச்சனை பண்ணுவோம். அதுக்கு குங்குமம் வாங்கி கொடுங்க. 11 அபிஷேகங்கள் நடக்கும். அந்த அபிஷேகங்களுக்கு அபிஷேக பொருள் வாங்கி கொடுங்க. இது மூலமாக நீங்கள் நினச்ச காரியங்கள் சீக்கிரமாகவே நடந்துடும். வராகி அம்மனை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.